நகர் பகுதியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டு மிகப்பெரிய பிரச்சனை. ஒன்று தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. அடுத்தது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை தான் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையே கிடையாது. தருமபுரி மாவட்டத்து தண்ணீர் பிரச்சனை எப்பயோ மனசு வச்சிருந்தா தீர்த்திருக்கலாம். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல கட்ட போராட்டங்களை தருமபுரி மாவட்டத்தில் நடத்தி இருக்கிறது. மனித சங்கிலி போராட்டம், 10 லட்சம் பொதுமக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி போராட்டம் பண்ணாங்க. அதே சமயம் கடையடைப்பு போராட்டம். எல்லா வணிகர்களுமே பொது பிரச்சனை என்பதற்காக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்தார்கள். அப்படி அத்தனை போராட்டங்களை நடத்தியும் இந்த கடந்த 5 வருடங்கள்ல ஒரே ஒரு பாசன திட்டம், காவிரி நீர்ப்பாசன திட்டமோ காவிரி உபரிநீர் திட்டமோ எந்த திட்டத்தையும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்யவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே பாராமுகமாக இருந்து விட்டார்கள். ஆனால் இந்த காவிரி நதிநீர் திட்டம், காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம் தர்மபுரியிலன்னு சொன்னாங்க 5 வருஷம் முன்னாடி. 5 வருஷம் ஓடி போச்சு, இது வரைக்கும் அவங்க செய்யக்கூட இல்லை. அதே போல கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, அந்த திட்டத்தையும் அவர்கள் செய்யவில்லை. எல்லாமே பொய் வாக்குறுதிகள். கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. அதுல 66 வாக்குறுதி தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த வருடமும் அதே தேர்தல் வாக்குறுதி, அந்த தேர்தல் அறிக்கையில அதே 450 வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதுதான் அர்த்தம். 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த ரூபாயை ஒரு 1000 கோடியை தர்மபுரிக்கு ஒதுக்கி இருந்தால் தர்மபுரி மாவட்டம் விவசாய மாவட்டம், வளம் கொழிக்கும் மாவட்டமாக மாறி இருந்திருக்கும். 4.5 லட்சம் கோடி ரூபாய் எந்த ஒரு நல்ல திட்டம் கூட தமிழ்நாட்டில் செய்யப்படவில்லை. வெறும் கடனை வாங்கி கடனை அடைச்சதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில அவர்கள் செய்த ஒரே விஷயம். அடுத்ததாக வேலை வாய்ப்பு. சிப்காட் திறந்தாங்க, மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா வச்சாங்க, போர்டு வச்சாங்க. உள்ள போய் பாருங்க, ஒரே ஒரு தொழிற்சாலை இருக்குதான்னு. அப்புறம் எதுக்கு அதுக்கு திறப்பு விழா? ஒரு சிப்காட் வளாகம் அமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காகவும் முழு ஒத்துழைப்பு மட்டும் இல்ல, முழு உழைப்பு எங்களுக்கு அதுக்காக தான் இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் நன்றாக இருந்தால்தான் ஒரு நாடு வளம் பெறும். அதே போல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு. போதை பழக்கம் 5 வருஷமா தமிழ்நாட்டுல பயங்கரமா இருக்கு. பசங்களை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 9 வயசு 10 வயசு 11 வயசு குழந்தைங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய கேவலமான பயங்கரமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டுல பாக்குறோம். அதையெல்லாம் ஒழித்து விட்டால்தான் பெண்கள் பாதுகாப்புக்கு நம்ம உத்தரவாதம் தர முடியும். இந்த போதை பழக்கம் போற வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு உத்தரவாதமே இல்லை. இதை பற்றி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லை, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில. ஆனா 3 மாதத்தில் போதையை ஒழிப்போம் என்று மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில மது ஒழிப்பு, போதை பழக்கம் ஒழிப்புக்கு முழு முன்னுரிமை தரப்பட்டிருக்கு. இப்படி இதெல்லாம் செய்தால்தான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. 108 ஆம்புலன்ஸை இந்தியா முழுக்க கொண்டு வந்த சின்னம், உயிர்காக்கும் சின்னமான மாம்பழத்துக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, தர்மபுரி மாவட்டத்துக்கு எதுக்கு மருத்துவக் கல்லூரின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக தர்மபுரி மாவட்டத்துக்கு அரசு மருத்துவக் கல்லூரி வேண்டும். எங்களுடைய மக்கள் சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் தான் போறாங்க உயர் சிகிச்சைக்கு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நவீன சிகிச்சை தர்மபுரி மாவட்டத்துக்கு மக்களுக்கும் வேண்டும் என்பதற்காக தான் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி அரசு மருத்துவ கல்லூரியா கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வந்த மாம்பழ சின்னத்துக்கு உங்கள் வாய்ப்புகளை, உங்களுக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தர்மபுரி ரயில் நிலையத்தையோ அதை டெவலப் பண்ணோம்னு கேட்டாங்க. சண்டை போட்டு தர்மபுரி ரயில் நிலையத்தை அதை பாட்டாளி மக்கள் கட்சி தான் மேம்படுத்தி
தேசிய ரயில் நிலையமாக கொண்டு வந்தது. இன்று பெங்களூருக்கு கூட 5 ரூபாயில தினம் போயிட்டு வந்துடுறோம். பேருந்து நிலைய பிரச்சனையை சுமூகமாக பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனின் ஆட்சி மலர நீங்கள் எல்லாம் வித்திடுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இவ்வளவு வெயிலே இவ்வளவு புன்னகையோட இவ்வளவு மலர்ந்த முகத்தோட இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வரும்போதே பார்த்தா அவ்வளவு சிறப்பான வரவேற்பு, அன்பா பாசமா சிரிச்சுட்டு கையசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனாலும் இந்த வெயில் கொடும் வெயில், ஆனாலும் அந்த வேத்து வழிஞ்ச கூட பரவாயில்ல. நம்ம பேசுறத கேட்கணும்னா எவ்வளவு விழிப்புணர்வு பாருங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் ஆகிய நமக்கு என்னன்னா நிறைய விஷயம் தெரியாதுன்னு நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் ரொம்ப பெருசாடா அது என்ன சொல்லிட்டு போட்டோம், அதுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிதானமா சொல்லுவாங்க. ஆமா, வீட்டுல ஒண்ணும் யாரும் பேச கேட்கறதே கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது சொல்லிட்டே இருப்பேன். ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இல்ல என்ன பேசுறாங்க, மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி நின்று கேட்டுட்டு போவோம் அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி சிரித்த முகத்துடன் ஆதரவு கொடுக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். இந்த சிரிப்பு என்னைக்கும் நிலைச்சிருக்கும். அதான் கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை, நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இதை கொடுக்கணும் இல்லையா. தர்மபுரி பக்கத்துல என்ன இருக்கு, சிப்காட் இருக்கு, தொழிற்பேட்டை இருக்கு, உள்ள ஒரே ஒரு தொழிற்சாலை இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. தர்மபுரின்றது விவசாய பூமி. தண்ணீர் இருக்குதா? தண்ணீர் கிடையாது. ஆனா இது நீர்பிடிப்பு பகுதியா, நீர்பிடிப்பு பகுதின்னு சொல்லிட்டு இதுக்கு 100 வருஷமா பட்டா கொடுக்கலங்கிறாங்க. இங்க தண்ணீரே இல்ல. தர்மபுரி மாவட்டம் முழுக்கமே தண்ணி கிடையாது. தண்ணி கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். காவிரி நீர் அந்த பாசன திட்டங்கள், ஒகேனக்கல் குடிநீர் திட்டம், இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறது. தர்மபுரி மாவட்டத்துல கடையடைப்பு போராட்டம், 10 லட்சம் கையெழுத்து போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், தினம் போராட்டம் போராட்டம் போராட்டம். எதுக்கு? குடிக்கிற தண்ணிக்காக போராட்டம் பண்ணுவாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு போராட்டம் பண்ணியாச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி, அதான் அடிப்படை உரிமை. அத குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடுக்கலன்னா அப்புறம் என்ன ஆட்சி? இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடந்த 5 வருஷமா தண்ணியை நிறுத்தி வச்சுட்டாங்க. அது 3வது திட்டத்தை கொண்டு வந்திருந்தா இத்தனை நாள் நமக்கெல்லாம் தண்ணி கிடைச்சிருக்கும். அந்த 3வது பேஸ் சொல்லுவாங்க, அந்த திட்டத்தை கூட கொண்டு வரவில்லை. அதனாலதான் நமக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா என்ன ஆகும்? அதனால எடப்பாடியார் அண்ணன் வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் பரப்புரையில நான் கண்டிப்பா காவிரி உபர்நீர் திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்துக்கு கொடுப்பேன்னாங்க. அப்படி வந்தா தண்ணி நல்லா வரும், விவசாயம் நல்லா இருக்கும், அதே சமயம் நமக்கு குடிக்கிறதுக்கும் நல்ல தண்ணி வரும். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் இந்த பகுதியில போட்டியிடுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த பகுதியில மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய பெருவாரியான வாக்குகளை கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். விவசாயத்துக்கு முன்னுரிமை தரும் ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைப்பாங்க. அதே சமயம் நம்மளுடைய தர்மபுரி மாவட்டத்திற்கு நிறைய
வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறியா? இதை எப்படி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராடுகிறோமோ, எப்படி புகையிலை தடுப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும். ட்ரெயின்ல எல்லாம் எத்தனை பேர் போயிருப்பீங்க? ட்ரெயின்ல போனாலும் சரி, சினிமாக்கு போயிருக்கீங்களா? எல்லாரும் போவீங்களா? சினிமா போயிட்டு நடுவுல இன்டர்வெல்ல வெளில வருவீங்களா? வருவீங்க தானே? வெளில வந்தா எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் கொப்பு குப்பன்னு புகை இருக்குமா? மூஞ்சி மேலேயே புகை விடுவாங்க. இப்ப இருக்குதா? கிடையாது. அது செய்தது யார்? மருத்துவர் அன்புமணி. யாருக்காக செஞ்சாங்க? மகளிருக்காக தான். ஆம்பளைங்கெல்லாம் சிகரெட் குடிப்பாங்க, பெண்கள் சிகரெட் குடிக்க மாட்டாங்க. அந்த சமயம் அந்த சிகரெட் புகையை கூட பெண்களும் குழந்தைங்களும் சுவாசிக்கும் போது எத்தனையோ பிரச்சனை வரும். அந்த பொது இடங்களில் சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது, புகையிலை பிடிக்க கூடாது, புகையெல்லாம் எடுத்து மூஞ்சில ஊதக்கூடாது என்ற தடை பண்ணி சட்டத்தை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. அதே போல நெடுஞ்சாலையில எல்லாம், அதாவது தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. தேசிய நெடுஞ்சாலைனா நேஷனல் ஹைவேஸ். நேஷனல் ஹைவேஸ்ல அவ்வளவு சாலை விபத்து. அந்த சாலை விபத்து காரணம் அந்த ஹைவேஸ் முழுக்க திறந்து வச்சிருக்கிற மதுக்கடைகள். அந்த மதுக்கடைகளை கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல டெல்லியில கேஸ் போட்டு 90,000 மதுக்கடைகளை மூடிய சின்னம் மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனாலதான் மதுக்கடைகளையும் போதை கடைகளையும் தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும். மூடணுமா வேணாமா? எந்த தண்ணி வேணும் எந்த தண்ணி வேணாம்னு உங்களுக்கே தெரியும் தானே? நம்ம சாப்பிடுற நல்ல விவசாயத்துக்கு நல்ல தண்ணீர் வேண்டும். இந்த போதை தண்ணி யாருக்கும் தேவையில்லை. போதை பழக்கமும் பசங்களுக்கு தேவையில்லை. அதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். நீங்க எல்லாம் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க, இன்னும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக எப்படி தேசிய நெடுஞ்சாலையில 90,000 மதுக்கடைகள், தமிழ்நாட்டுல மட்டும் 3,000 மதுக்கடைகளை, 3,500 மதுக்கடைகள் தேசிய நெடுஞ்சாலையில மூடி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் மது பழக்கம், குடிப்பழக்கம், போதை பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட்டு விடும். பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்கள் பாதுகாப்பா இருக்க வேணுமா இல்லையா? தைரியமா வெளில போனோம், படிக்கிறதுக்கு போனோம், ட்ரெயின்ல போனோம், பஸ்ல போனோம், பயப்படாம வீட்டுக்கு வரணும். வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாங்க போயிடுச்சு பத்திரமா வந்து சேருங்கிற நம்பிக்கையோட பெண்களை அனுப்பி வைப்பாங்க. பைக்ல எல்லாம் போறாங்க, ஆளு யாரோ இல்லாத வழியில காட்டு வழியில் நடந்து வருவாங்க. அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இப்ப கிடையவே கிடையாது. ஏனென்றால் போதை பழக்கம் 5 வருஷமா தலை விரித்து ஆடுகிறது. அதனால அதையெல்லாம் ஒழித்து கட்டி பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை தரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை அள்ளி தாருங்கள். தர்மபுரி மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து தரமான, உலக தரமான ஒரு மருத்துவம் தர்மபுரி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தர்மபுரி மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தாங்க. எல்லா இடத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருதா? இந்த பகுதியிலே வருதா? எதை யார் கொண்டு வந்தது? உங்க அண்ணா அன்புமணி தான் அதை கொண்டு வந்தாரு. அதே போல தர்மபுரி ட்ரெயின் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? அந்த ஸ்டேஷன் இன்னைக்கு இவ்வளவு அழகா பிரமாதமாக இருக்கிறது. அது சாதாரண ஸ்டேஷனா இருந்தது, ரயில்வே ஸ்டேஷன். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மந்திரி வந்துதான் அதை தரம் உயர்த்தி பெரிய ஸ்டேஷனா பண்ணாங்க. இன்னைக்கு வந்தே பாரத் பெரிய பெரிய ட்ரெயின் எல்லாம் நிக்குது. இதையெல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இது மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறோம். மகளிருக்கு சிறப்பு திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்லி இருக்கிறாங்க. ரேஷன்ல அரிசி கூடவே பருப்பு எண்ணெய் இலவசமாக தரப்படும். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும். தேர்தல் முடிந்தவுடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் கொடுக்கப்படும். 8,000 ரூபாய் கூப்பன் கிடையாது. பணம் தான், பணமாகவே உங்களுக்கு வங்கி கணக்கில் வந்துவிடும். பேப்பர் மட்டும் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பேப்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. எல்லா வாக்குறுதியும் பொய் வாக்குறுதி தான். கல்வி கடன் தள்ளுபடினாங்க, செய்யல. தண்ணீரை கொண்டு வந்து தர்மபுரி கொடுப்பேன்னாங்க, அதுவும் செய்யல. அதனால பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்கு 2,000 ரூபாய் மகளிருக்கு ஊக்கத்தொகை மாசம் வந்து சேர்ந்து விடும். கல்வி கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி, இப்படி எத்தனையோ நல திட்டங்கள் உங்களை வந்து சேர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான மாம்பழ சின்னத்துக்கு. மாம்பழ சின்னம் வந்தாதான் நிறைய தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி அடைவார்கள். அப்ப மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சி வந்தா தர்மபுரிக்கு தண்ணீரை கொண்டு வந்து விடலாம். சிப்காட்ல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விடலாம். மது போதை ஒழிக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை தரப்பட்டு தலை நிமிர்ந்து கௌரவமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய இவ்வளவு நேரம் இந்த வெயிலையும் பொறுமையாக என் பேச்சை கேட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்ப நான் கீழே வர்றேமா உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா ஆவலாக நின்று கொண்டிருக்கின்றேன்.
பார்த்துட்டு நீங்களாம் வீட்டுக்கு போங்க. எனக்கே இந்த வெயில்ல எவ்வளவு நேரம் தான் நீங்களும் நிற்பீங்க. நன்றிம்மா, நன்றி.